சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஜித் குமார் போலீஸ் விசாரணையில் மரணம். அடிவாங்கியே மரணிக்கும் அளவிற்கு அஜித் செய்த குற்றம் என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா தனது காரில் வைத்திருந்த நகையை காணவில்லை என்று கொடுத்த புகாரின் பெயரில் அஜித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட போனா கூட உடனே பேப்பரை எடு, பேனா எடு என்று வேலை செய்வதில்லை. ஓரமாய் உட்கார் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இந்த விஷயத்துல 2 மணி நேரத்துல தனிப்படை அமைக்கப்பட்டு அஜித் குமார் கைது பண்ணியிருக்காங்க விசாரணைக்காக. அஜித் நகை எடுத்ததற்கு நேரடி சாட்சி இல்ல, சிசிடிவி ஆதாரம் இல்ல, வெறும் வாய் வார்த்தை மட்டுமே வைத்து இவ்வளவு தீவிரமாக வேலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன தெளிவான விளக்கத்தை அந்த பெண் போலீசிடம் கொடுத்து விட்டார் என்பதை அவர் பேசுவதை வைத்தே பார்க்கலாம். இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஸ்கேனுக்காக நாங்க போனப்போ நகையெல்லாம் கழட்டி அவங்க பேக்ல வச்சிருந்தோம், காரோட பின்ன இருக்கையில வச்சிருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேனை எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். ஜூன் 27 சம்பவம் நடந்த அன்று இவங்களோட திட்டம் கோயிலுக்கு போறது இல்ல, ஸ்கேன் எடுக்க போறதுதான். ஸ்கேன் சென்டர் போன அப்புறம் தான் முடிவு பண்றாங்க கோயில் போகணும் அப்படின்னு. அதுவும் ஸ்கேன் எடுக்க நகையெல்லாம் கலட்டின அப்புறம். வீட்டுல இருந்து ஸ்கேன் சென்டர் தான் போக போறோம் என்று தெரிஞ்சிருந்தோம். நகைய வீட்டுல கழட்டி வச்சுட்டு போகல. கழுத்துல நகை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனால் மறுபடியும் கோயிலுக்கு தான் போக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நகைய ஏன் எடுத்து போடல? ஸ்கேன் சென்டருக்கு நகையோட போகணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க கோயிலுக்கு போகும்போது நகை இல்லாம போவாங்களா? அந்த இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு. கோவில்ல வச்சு கார்ல நகை இருக்கிறது அஜித்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இவர்களுக்கு நன்றாக தெரியும் தானே. கார்ல நகையை வச்சுட்டு முன்பின் தெரியாத ஒரு நபரிடம் கார் சாவியை கொடுப்பார்களா? இல்லை, நாம் தான் கொடுப்போமா? அப்படியே நகை இருப்பது மறந்து கார் சாவியை அஜித்திடம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக கோயிலில் இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு கூடவா ஞாபகம் வரவில்லை? ஒருவேளை ஞாபகம் வந்திருந்தால் முதல் வேளையாக காரில் வந்து நகை இருக்கிறதா என்று தானே பார்த்திருப்பார்கள். சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஸ்கேன் எடுக்க அவங்க நகையை கலட்டினாங்களோ அந்த ஸ்கேன் இன்னும் எடுக்கப்படவே இல்லை. ஆனா நகையை போடுறதுக்கு தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த பெண்ணோட பேச்சில நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம், அந்த பெண்ணோட அம்மா சில வார்த்தைகள் கூற வரும்போது அந்த பெண் அதை தடுத்து நிறுத்துகிறார். இவர்கள் 2 பேரையும் தனித்தனியாக விசாரித்திருந்தாலே முன்னுக்கு பின் முரணாக பேசியது யார் என்று தெளிவாக புரிந்திருக்கும்.